ஓம் சாந்தி. முரளி டேட் 6/3/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்னைக்கு பாபா முரளியில சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, ஆத்மாக்களாகிய உங்களுக்கு இந்த சரீரம் என்ற சிம்மாசனம் கிடைத்திருப்பது போல தந்தையும் கூட இந்த தாத்தாவின் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அவருக்கு தனக்கென்று ஒரு சிம்மாசனம் கிடையாது. இன்றைய கேள்வி, ஈஸ்வரிய குழந்தை என்ற நினைவு இருக்கக்கூடிய குழந்தைகளின் அடையாளம் என்ன? பதில், அவர்களின் உண்மையான அன்பு சிவபாபாவிடம் இருக்கும். ஈஸ்வரிய குழந்தைகள் ஒருபொழுதும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட மாட்டார்கள். அவர்களுக்கு கெட்ட பார்வை ஒருபோதும் இருக்க முடியாது. தேக அபிமான பார்வை. பிரம்மகுமார் குமாரி, அதாவது சகோதரன் சகோதரி ஆகிவிட்டால் அழுக்கான பார்வை செலுத்த முடியாது. இன்றைய பாடல், ஆகாய சிம்மாசனத்தை விட்டு வாருங்கள் பிரபுவே. ஓம் சாந்தி. பாபா இப்பொழுது ஆகாய சிம்மாசனத்தை விட்டு இந்த தாத்தாவின் உடலை தனது சிம்மாசனமாக ஆக்கி கொண்டுள்ளார் என இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதனை விட்டு விட்டு வந்து இங்கே அமர்ந்திருக்கிறார். இந்த ஆகாய தத்துவம் என்பது ஜீவ ஆத்மாக்களின் சிம்மாசனமாகும். ஆத்மாக்களின் சிம்மாசனம் அந்த மகத் தத்துவம் எது? பிரம்ம தத்துவம். அங்கே ஆத்மாக்களாகிய நீங்கள் ஷரீரமின்றி இருந்தீர்கள். ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் இருக்கின்றன அல்லவா? அதுபோல மிகவும் சின்ன சிறிய ஆத்மாக்களாகிய நீங்களும் அங்கே வசிக்கின்றீர்கள். ஆத்மாவை தெய்வீக பார்வை இல்லாமல் பார்க்க முடியாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது இந்த ஞானம் இருக்கிறது. நட்சத்திரம் எவ்வளவு சிறியதாக இருக்கிறது, அது போல ஆத்மாக்களும் புள்ளி போல இருக்கின்றன. இப்பொழுது தந்தை சிம்மாசனத்தை விட்டு விட்டார். ஆத்மாக்களாகிய நீங்களும் கூட சிம்மாசனத்தை விட்டுவிட்டு இங்கே இந்த சரீரத்தை தமது சிம்மாசனமாக ஆக்கி கொண்டிருக்கிறீர்கள். எனக்கும் கூட கண்டிப்பாக சரீரம் தேவை. நீங்க எப்படி ஒரு உடல்ல இருக்கீங்களோ அது போல உங்ககிட்ட பேசுறதுக்கு, ஞானம் சொல்றதுக்கு எனக்கும் ஒரு சிம்மாசனம் தேவை அப்படிங்கிறாரு சிவபாபா. என்னை அழைப்பதும் கூட பழைய உலகத்தில் தான், தூர தேசத்தில் வசிப்பவர் என்று பாடலும் உள்ளதல்லவா? ஆத்மாக்களாகிய நீங்கள் வசிக்கக்கூடிய இடம்தான் ஆத்மாக்களாகிய உங்களின் மற்றும் பரமாத்மாவின் தேசமாகும். பாபா என்ன சொல்றாரு, நீங்க ஆத்மா எங்க இருக்கீங்களோ அங்கதான் நானும் இருக்கேன். பிறகு நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்கிறீர்கள். அதை பாபா தான் ஸ்தாபனை செய்கின்றார். பாபா அந்த சொர்க்கத்திற்கு வருவதில்லை. அவர் சப்தங்களை கடந்த வானப்பிரஸ்தத்தில் ஓய்வு நிலையில் சென்று இருந்து கொள்கிறார். சொர்க்கத்தில் அவர் தேவைப்படுவதில்லை. அவர் சுகதிக்கத்திற்கு அப்பாற்பட்டவர். நீங்களோ சுகத்தில் வருகின்றீர்கள் எனும் பொழுது துக்கத்திலும் வருகின்றீர்கள். பிரம்மகுமார் குமாரிகள் ஆகிய நாம் சகோதரன் சகோதரிகள் என இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். ஒருவர் மற்றவர் மீது கெட்ட பார்வையின் சிந்தனை கூட வரக்கூடாது. எல்லாருமே ஆத்மாக்கள், சகோதரன் சகோதரிகள் அப்படிங்கும் பொழுது தேக அபிமானத்தினுடைய பார்வை, கெட்ட பார்வை உங்ககிட்ட இருக்க முடியாது. இங்கே நீங்கள் தந்தையின் முன்னால் அமர்ந்திருக்கிறீர்கள். தங்களுக்குள் சகோதரன் சகோதரிகளாக இருக்கிறீர்கள். தூய்மை ஆவதற்கான யுக்திகளை பாருங்கள். பாபா எப்படி எல்லாம் யுக்தி நமக்கு கொடுக்கிறாரு, எப்படி உள்ளது என. இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரங்களிலும் இல்லை. அனைவரின் பாபா ஒருவர் தான். உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தந்தை ஒரே ஒரு சிவபாபா தான். ஆக அனைவரும் குழந்தைகள் ஆகி உள்ளனர் அல்லவா? குழந்தைகள் தங்களுக்குள் சண்டை சச்சரவுகள் கூட இல்லாமல் இருக்க வேண்டும். நம்ம எல்லாரும் ஒரு அப்பாவினுடைய குழந்தைங்க, ஈஸ்வரனுடைய குழந்தைங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பாபா சொல்றாரு, உங்களுக்குள்ள எந்த சண்டை சச்சரவும் இருக்கக்கூடாது. இந்த சமயம் நாம் ஈஸ்வரிய குழந்தைகளாக உள்ளோம். முன்னர் அசுர குழந்தைகளாக இருந்தோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பிறகு இப்பொழுது சங்கம யுகத்தில் ஈஸ்வரிய குழந்தைகளாக ஆகி உள்ளோம். பிறகு சத்திய யுகத்தில் தெய்வீக குழந்தைகள் ஆவீர்கள். இந்த சக்கரத்தை பற்றி குழந்தைகளுக்கு தான் தெரியும். நீங்கள் பிரம்மகுமார் குமாரிகள். ஒரு பொழுதும் கெட்ட பார்வை உங்களுக்கு போகாது. நீங்க எல்லாருமே ஆத்மாக்கள், சகோதரன் சகோதரிகள். தேகாபிமான பார்வை, கெட்ட பார்வை உங்ககிட்ட இருக்கவே முடியாதுங்கிறார் பாபா.
சத்தியுகத்தில் கெட்ட பார்வை இருக்காது. கெட்ட பார்வை ராவண ராஜ்யத்தில் தான் இருக்கும். குழந்தைகளாகிய உங்களுக்கு ஒரு தந்தையை தவிர வேறு யாருடைய நினைவும் இருக்கக்கூடாது. அனைவரையும் விட ஒரு தந்தையிடம் அன்பு இருக்க வேண்டும். என்னுடையவர் ஒரே ஒரு சிவபாபா, வேறு யாரும் இல்லை. தந்தை சொல்கிறார், குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது சிவாலயத்திற்கு செல்ல வேண்டும். சிவபாபா சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். அரை கல்பம் ராவண ராஜ்யம் நடந்தது. அதன் மூலம் துர்கதி தான் ஏற்பட்டது. ராவணன் என்றால் என்ன, அவரை ஏன் எரிக்கின்றனர் என்பது யாருக்குமே தெரியாது. ராவணன்னா 5 விகாரம் தான் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாது. சிவபாபாவை தெரியாது. தேவியரை அலங்கரித்து பூஜை செய்து கடலில் மூழ்கடித்து விடுவதை போல சிவபாபாவின் லிங்கத்தையும் மண்ணில் செய்து பூஜை முதலியானவை செய்து பிறகு மண்ணோடு மண்ணாக கலந்து விடுகின்றனர். அதுபோல ராவணனையும் உருவாக்கி பிறகு எரித்து விடுகின்றனர். எதையுமே புரியாம செஞ்சிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சமும் புரிந்து கொள்வது இல்லை. இப்பொழுது ராவண ராஜ்யம் நடக்கிறது. ராமராஜ்யம் வர வேண்டும் என்று சொல்லவும் செய்கின்றனர். காந்திஜியும் கூட ராமராஜ்யத்தை விரும்பினார் எனும் பொழுது அதன் அர்த்தம் இப்பொழுது ராவண ராஜ்யம் உள்ளதல்லவா? காந்தி ராமராஜ்யத்தை கொண்டு வரணும்னு விரும்பினாரு. அப்ப அதனுடைய பொருள் என்ன? அப்ப இது ராவண ராஜ்யம் இல்லையா? 5 விகாரத்தினுடைய ராஜ்யம் நடக்கிறதுனாலதான் ராமராஜ்யத்தை அவரு விரும்பினாரு. இந்த ராவண ராஜ்யத்தில் காமச்சித்தையில் அமர்ந்து எரிந்து போயிருந்த குழந்தைகளின் மீது தந்தை மீண்டும் ஞானத்தின் மழையை பொழிகின்றார். அனைவருக்கும் நன்மை செய்கின்றார். வறண்ட பூமியில் மழை பொழிந்தால் புல் முளைத்து வருகிறதல்லவா? உங்கள் மீது கூட ஞானத்தின் மழை பொழியாததால் எவ்வளவு ஏழைகள் ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது மீண்டும் ஞானத்தின் மழை பொழிகிறது. இதன் மூலம் நீங்கள் உலகின் எஜமானர் ஆகிவிடுகிறீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இல்லற விஷயங்களில் இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள் மிகவும் குஷி இருக்க வேண்டும். ஏழைகளின் குழந்தைகள் படிக்கின்றனர். படிப்பின் மூலம் வக்கீல் முதலியானவர்கள் ஆகின்றார்கள். ஏகலைவனின் விஷயம் கூட சாஸ்திரங்களில் உள்ளதல்லவா? அதனால படிப்பு தான் எல்லாத்துக்குமே ஆதாரம் அப்படிங்கிறார் பாபா. யார் அனைவரையும் விட அதிக பக்தி செய்தனரோ அவர்கள்தான் அனைவரையும் விட அதிகமாக ஞானத்தை எடுப்பார்கள் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். அனைவரையும் விட அதிகமாக ஆரம்பத்திலிருந்து நாம் தான் பக்தி செய்தோம். பிறகு நம்மைதான் பாபா சொர்க்கத்திற்கு முதலாக அனுப்பி வைக்கிறார். இது ஞானம் நிறைந்த மிகச் சரியான விஷயமாகும். மிகச் சரியாக நாம் தான் பூஜைக்குரியவர்களாக இருந்தோம். பிறகு பூஜாரிகளாக ஆகிறோம். கீழே இறங்கியபடி செல்கிறோம். குழந்தைகளுக்கு அனைத்து ஞானமும் புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சமயத்தில் இந்த முழு உலகமும் நாஸ்திகர்களாக உள்ளனர். பாபாவை பத்தி தெரிஞ்சுக்கவே இல்லை. தெரிஞ்சுக்காம என்னதான் அவங்க பக்தி செஞ்சாலுமே நாஸ்திகர்கள் தான் அப்படிங்கிறாரு. ஏன்னா ஆஸ்தி அடைய முடியாது. தந்தைய பற்றி தெரியாது 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 என சொல்லி விடுகின்றனர். இன்னும் போக போக இந்த சந்நியாசி முதலான அனைவரும் கண்டிப்பாக ஆஸ்திகர்களாக ஆவார்கள். இன்னும் போக போக இந்த சந்நியாசி முதலான அனைவரும் கண்டிப்பாக ஆஸ்திகர்களாக ஆவார்கள். இன்னும் போக போக சன்னியாசிகள்லாம் வருவாங்க, பாபா புரிஞ்சுப்பாங்க, ஆஸ்திகர்களாக மாறுவாங்கிறாரு. யாரோ ஒரு சன்னியாசி விட்டால் மட்டும் அவர் மீது நம்பிக்கை வைத்து விட மாட்டார்கள். மனிதர்கள் அந்த மாதிரி இருக்காங்கிறாரு. ஒரு சன்னியாசி வந்துட்டாங்கன்னா அவர் இறைவனுடைய குழந்தை ஆயிட்டாரு அப்படின்னு நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? இவர் மீது குமாரிகள் மந்திரத்தை போட்டு விட்டார்கள் என்று சொல்லி விடுவார்கள். அவருடைய சீடரை அரியாசனத்தில் அமர்த்தி விட்டு அவரை விரட்டி விடுவார்கள். இப்படி நிறைய சன்னியாசிகள் உங்களிடம் வந்தார்கள், பிறகு காணாமல் போய்விடுகின்றனர். இது மிகவும் அதிசயமான நாடகம். யாரு வரணுமோ அவங்கதான் வருவாங்க. இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து தொடங்கி இறுதி வரை அனைத்தையும் அறிவீர்கள். உங்களுக்குதான் எல்லாமே தெரியுங்கிறார் பாபா. உங்களுக்குள்ளும் வரிசை கிரமமான முயற்சியின்படி தாரணை செய்ய முடிகிறது. நீங்களும் பாபா குழந்தை ஆயிருக்கீங்க, புரிஞ்சுட்டீங்க. ஆனா கூட தாரணையில வரிசை கிரமம் தான். தந்தையிடம் அனைத்து ஞானமும் உள்ளது, உங்களிடம் இருக்க வேண்டும். பாபா கிட்ட எப்படி எல்லா ஞானமும் இருக்கோ அதே போல குழந்தைகளாக உங்ககிட்ட கூட முழு ஞானமும் இருக்கணும். நாளுக்கு நாள் எத்தனை சென்டர்கள் திறந்தபடி இருக்கின்றன.
குழந்தைகள் மிகவும் இரக்க மனம் உள்ளவர்களாக ஆக வேண்டும். தன் மீது இரக்கம் கொள்ளுங்கள் என்று தந்தை சொல்கிறார். எல்லார் மீது இறக்கம் வைக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு பாபா, உங்க மீது நீங்க இரக்கம் காட்டுங்க. இரக்கமற்றவர்களாக ஆகிவிட வேண்டாம். தன் மீது இரக்கம் காட்ட வேண்டும். எப்படி? நம்ம மீதே நம்ம எப்படி இரக்கத்தை காட்டிக்கிறது? அதுக்கு பாபா சொல்றாரு, அதையும் கூட புரிய வைக்கிறார். தந்தையை நினைவு செய்து தூய்மை அற்றவரிலிருந்து தூய்மையானவர்களாக ஆக வேண்டும். இதுதான் நம்மள மீது நம்ம இரக்கம் காட்டுறது. பாபாவை நினைவு செஞ்சு நம்ம ஆத்மா என்ன ஆகணும்? தூய்மை ஆகணும். பிறகு ஒருபோதும் பத்தீத்தராக தூய்மை அற்றவராக ஆகும் முயற்சியை செய்யக்கூடாது. பார்வை மிகவும் நன்றாக தூய்மையாக இருக்க வேண்டும். பிராமணர்களாகிய நாம் ஈஸ்வரிய குழந்தைகள். ஈஸ்வரன் நம்மை தத்தெடுத்துள்ளார். இப்பொழுது மனிதனிலிருந்து தேவதை ஆக வேண்டும். முதலில் சூக்ஷ்ம வதனவாசி பரிஷ்தா ஆக போகிறோம். இப்பொழுது நீங்கள் பரிஷ்தா ஆகி கொண்டிருக்கிறீர்கள். சூக்ஷ்ம வதனத்தை பற்றிய ரகசியம் கூட குழந்தைகளுக்கு தான் புரிய வைத்திருக்கிறார். சூக்ஷ்ம வதனத்தை பத்தி பாபா நமக்கு தான் புரிய வச்சிருக்கிறாரு. அதனுடைய ஞானம் நமக்கு தான் இப்ப தெரியும். இங்கே இருப்பது டாக்கி, அதாவது இந்த உலகம் சப்தங்கள் நிறைஞ்ச உலகம், பேச்சு. சூக்ஷ்ம வதனத்தில் மூவி, அசைவுகள். மூல வதனத்தில் இருப்பது அமைதி. சூக்ஷ்ம வதனம் பரிஷ்டாக்களுடையதாகும். அங்க எல்லாமே ஏஞ்சலா தான் இருக்கும். சூக்ஷ்ம வதனத்துல சூக்ஷ்ம பாடி. பேய்களுக்கு நிழல் போன்ற உடல் இருக்கும் அல்லவா? பேய் அப்படின்னா ஒரு வெள்ளையான நிழல் போல ஒரு உடலை தானே காமிச்சிருக்காங்க. பேய் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. சூக்ஷ்ம உடல், ஆத்மா உடலை விட்டுட்டு இந்த ஸ்தூல உடலை விட்டுட்டு சூக்ஷ்ம உடலோட இருக்கிறது தான் பேய் அப்படின்னு சொல்லப்படுது. ஆத்மாவுக்கு சரீரம் கிடைக்காவிட்டால் அலைந்து கொண்டிருக்கும். சரீரம் கிடைக்கல அப்படின்னா சூக்ஷ்ம உடலோட அந்த ஆத்மா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அது பேய் என்று சொல்லப்படுகிறது. அதை இந்த கண்களால் கூட பார்க்க முடியும். பிறகு இவர்கள் சூக்ஷ்ம வதனவாசி பரிஷ்தாக்கள். இந்த அனைத்து விஷயங்களும் மிகவும் புரிந்து கொள்ள வேண்டியவை ஆகும். மூலவதனம், சூக்ஷ்ம வதனம், ஸ்தூல வதனம், இதன் ஞானம் உங்களுக்கு உள்ளது. பாபா சொல்றாரு, இந்த 3 உலகத்தினுடைய ஞானம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. நடந்து சுற்றியபடி புத்தியில் இந்த ஞானம் முழுவதும் இருக்க வேண்டும். நீங்க நடந்தாலும் காரியங்களை செஞ்சாலும் ஞான சிந்தனையோட தான் இருக்கணுங்கிறார் பாபா. நாம் உண்மையில் மூலவதனத்தில் வசிப்பவர்கள். இப்பொழுது நாம் அங்கே சூக்ஷ்ம வதனத்தில் வழியாக அங்கே செல்ல போகிறோம். உண்மையிலேயே நம்ம ஆத்மா எங்க இருக்கக்கூடியவங்க? மூலவதனத்துல, சாந்தி தாமத்துல இருக்கக்கூடியவங்க தான். இப்போ நம்ம எந்த வழியாக சாந்தி தாமத்துக்கு போறோம்? சூக்ஷ்ம வதனத்தினுடைய வழியாக தான் சாந்தி தாமத்துக்கு நீங்க போக போறீங்கிறார் பாபா. பாபா சூக்ஷ்ம வதனத்தை இந்த சமயத்தில் தான் படைக்கிறார். முதலில் சூக்ஷ்மம், பிறகு ஸ்தூலம், பௌதீக உலகம் தேவைப்படுகிறது. இப்பொழுது இது சங்கம யுகம். இதனை ஈஸ்வரிய யுகம் என்று சொல்வோம். அதனை சத்திய யுகத்தை தெய்வீக யுகம் என்று சொல்வோம். குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். கெட்ட பார்வை இருந்தால் உயர் பதவி அடைய முடியாது. இப்பொழுது நீங்கள் பிராமணியராக இருக்கிறீர்கள் அல்லவா? பிறகு வீட்டிற்கு சென்றவுடன் மறந்துவிடக் கூடாது. இங்க நீங்க எல்லாருமே சகோதரன் சகோதரிகள், பிராமணன் பிராமணி, ஒரு அப்பாவனுடைய குழந்தைங்க. அதனாலதான் நம்ம எல்லாருமே பிராமணன் பிராமணி. இதே இந்த விஷயத்த வீட்டுக்கு போனவனே மறந்துடக்கூடாதுங்கிறாரு. நீங்கள் கெட்ட தொடர்பில் மறந்து விடுகின்றீர்கள். அன்ன பறவைகளாகி நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகள். உங்களில் யாருக்குள்ளும் அந்தரங்கமான அழுக்கு இருக்கக்கூடாது. அழுக்கு இருந்தது என்றால் மோகப்பற்று மிக்க குரங்குகள் என்று சொல்வார்கள். பற்று இருந்தது, அழுக்கு இருந்தது அப்படின்னா மோகம் நிறைஞ்ச குரங்கு அப்படின்னு தான் சொல்ல முடியுங்கிறார் பாபா. அனைவரையும் தூய்மைப்படுத்துவதே உங்கள் தொழிலாகும். உங்க தொழிலே, உங்களுடைய வேலையே எல்லாரும் தூய்மையாக்குறது தான். அப்ப எல்லாரும் தூய்மையாக்குறது தான் நம்மளுடைய வேலை அப்படின்னா நம்ம முதல்ல எப்படி இருக்கணும்? தூய்மையானவர்களா இருக்கணும். நீங்கள் உலகை சொர்க்கமாக்குபவர்கள். இந்த ராவணனின் அசுர குழந்தைகள் எங்கே? ஈஸ்வரிய குழந்தைகளாகிய நீங்கள் எங்கே? குழந்தைகளாகிய உங்களுக்கு தமது நிலையை ஒரே சீராக ஆக்கி கொள்ள அனைத்தையும் பார்த்தபடி பார்க்கவே இல்லை என்பது போல இருக்கும் பயிற்சி செய்ய வேண்டும். எல்லாம் பார்த்தாலும் பார்க்காம இருக்கக்கூடிய பயிற்சி செய்யணும். அப்பதான் உங்க மனநிலை ஒரே சீரா இருக்குங்கிறார் பாபா. இதில் புத்தியை ஒரு சீராக வைப்பது என்பது தைரியத்தின் விஷயமாகும். முழுமை அடைவதில் முயற்சி தேவைப்படுகிறது.
சம்பூர்ணமாவதில் நேரம் தேவைப்படுகிறது. கர்மாத்தீத் கர்மங்களை வென்ற நிலை ஏற்படும் பொழுது அந்த பார்வை அமைகிறது. அதுவரை ஏதாவது ஒரு ஈர்ப்பு இருந்து கொண்டுதான் இருக்கும். இதில் முழுக்க முழுக்க விடுபட்டவர்களாக இருக்க வேண்டும். வழி தெளிவாக இருக்க வேண்டும். பார்த்து கொண்டிருந்தாலும் நீங்கள் பார்க்கவே இல்லை. இப்படிப்பட்ட பயிற்சி யாருக்கு இருக்குமோ அவர்கள் உயர் பதவியை அடைவார்கள். இப்பொழுது அந்த நிலை இல்லை. சந்நியாசிகள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்வதும் இல்லை. இங்கே மிகவும் உழைக்க வேண்டியுள்ளது. நாம் கூட இந்த பழைய உலகை சந்நியாசம் செய்து அமர்ந்திருக்கிறோம் என்று நீங்கள் அறிவீர்கள். அவ்வளவே. நாம் இப்பொழுது இனிமையான அமைதியான வீட்டிற்கு செல்ல வேண்டும். அவ்வளவுதான். அதுதான் உங்க புத்தியில இருக்கணும். உங்கள் புத்தியில் இருக்கும் அளவு வேறு யாருடைய புத்தியிலும் இல்லை. இப்பொழுது திரும்பி செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் தான் அறிவீர்கள். சிவ பகவானுடைய மகா வாக்கியமும் உள்ளது. அவர் பத்தித்த பாவனர், விடுவிப்பவர், வழிகாட்டி ஆவார். கிருஷ்ணர் எதுவும் வழிகாட்டி அல்ல. கிருஷ்ணர் வழிகாட்டக்கூடியவர் அல்ல. சிவபாபா தான் வழிகாட்டி. வழி காட்டுனதுனாலதான் என்ன ஆகுறாரு? கிருஷ்ணர் அந்த உயர்ந்த நிலையை அடையறாரு. இந்த சமயத்தில் நீங்களும் கூட அனைவருக்கும் வழிகாட்ட கற்கின்றீர்கள். மற்றவர்களுக்கு வழி எப்படி காட்டுறது அப்படின்னு சிவபாபா கிட்ட இருந்து என்ன பண்றோம்? நம்ம கத்துக்கிறோம். ஆகையால் உங்களுக்கு பாண்டவர்கள் என்ற பெயர் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் பாண்டவ சேனையாக உள்ளீர்கள். இப்பொழுது நீங்கள் ஆத்ம அபிமானியாக ஆகியுள்ளீர்கள். இப்பொழுது திரும்பி செல்ல வேண்டும். இந்த பழைய உடலை விட்டுவிட வேண்டும் என அறிவீர்கள். பாம்பின் உதாரணம், குளவி பூச்சியின் உதாரணம், இவை அனைத்தும் இந்த சமயத்தில் உங்களுடையதாகும். நீங்கள் இப்பொழுது நடைமுறையில் அவ்வாறு இருக்கின்றீர்கள். அவர்கள் இந்த தொழிலை செய்ய முடியாது. இது சுடுகாடாக உள்ளது. இப்பொழுது மீண்டும் பரிஸ்தானாக, தேவதைகளின் வசிப்பிடமாக ஆக வேண்டும். எப்படி ஒரு குளவி புழுவை எடுத்துட்டு கொட்டி கொட்டி அதனுடைய சமமா குளவி ஆக்குதோ, அது போல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அழுக்கான மனிதர்களை என்ன ஆக்கணும்? பாபா சொல்றாரு, ஞானத்தை சொல்லி சொல்லி தூய்மை ஆக்கணும். பாம்பு எப்படி உடலை விடுதோ அது போல நீங்களும் இந்த உடல் அப்படிங்கிற நினைவுல இருந்து விடுபட்டவர்களாக இருக்கணும். இந்த மாதிரி செயலை வேற யாருமே செய்ய முடியாது உங்களை தவிர. இது உங்களுக்கு தான் புரியும் அப்படிங்கிறார் பாபா. உங்களுக்கு அனைத்து நாட்களும் அதிர்ஷ்டமாகும். உங்களுடைய நாட்கள் எல்லாமே அதிர்ஷ்டமான நாட்கள் தான். கெட்ட நாள் நல்ல நாள் அப்படின்னு தனித்தனியா கிடையாது. உங்களுடைய எல்லா நாளுமே நல்ல நாள் தான் அப்படிங்கிறார் பாபா. குழந்தைகளாக நீங்கள் எப்பொழுதுமே அதிர்ஷ்டமிக்கவர் ஆவீர்கள். குருவாரத்தில் வியாழக்கிழமை அன்று குழந்தைகளை பள்ளியில் அமர்த்துகின்றனர். இந்த வழக்கம் நடந்து வருகிறது. உங்களை இப்பொழுது விருட்சப்பதி படிப்பிக்கின்றார். அப்படிங்கும் பொழுது எல்லா நாளுமே நமக்கு அதிர்ஷ்டமான நாள் தானே. இந்த உங்களின் விருட்சப்பதியின் குரு தசை பார்வை பிறவிகளாக நடக்கிறது. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட குரு தசை. குருவுடைய பார்வை, பாபா நம்மளை பார்த்ததுனால தானே தத்தெடுத்திருக்கிறாரு. இந்த ஞானத்தை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்ப எப்பயுமே குருவனுடைய பார்வை நம்ம மேல இருந்துட்டு இருக்கு. அதனால எல்லையிலா குரு தசை உங்களுக்கு நடந்துட்டுதான் இருக்குங்கிறாரு. கெட்ட நாளுங்கிறதே உங்களுக்கு இல்லை. பக்தி மார்க்கத்தில் எல்லைக்குட்பட்ட கிரகணங்களின் பார்வை நடக்கின்றன. இப்பொழுது எல்லைக்கு அப்பாற்பட்ட குரு பார்வை ஆக முழுமையான முறையில் முயற்சி செய்ய வேண்டும். உங்களுக்கு எல்லையில்லாத குருவுடைய பார்வை இருக்கு. இந்த தசை நடந்துட்டு இருக்கு. அதனால முழுமையா முயற்சி செய்தோம் அப்படின்னா அந்த உயர்ந்த நிலையை உங்களால அடைய முடியுங்கிறார் பாபா. லக்ஷ்மி நாராயணர் ஒருவர் அல்லவே? அவருடைய வம்சம் இருக்கும் அல்லவா? கண்டிப்பாக பலர் ராஜ்யத்தை ஆள்பவர்களாக இருப்பார்கள். லக்ஷ்மி நாராயணரின் சூரிய வம்சத்து ராஜ்யம் நடந்தது. இந்த விஷயங்களும் குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் உள்ளது. எப்படி ராஜா திலகம் இடுகின்றார், சூரிய வம்சத்தவர் பிறகு சந்திர வம்சத்தவருக்கு எப்படி ராஜ்யத்தை கொடுக்கின்றனர் என்பது கூட குழந்தைகளாகிய உங்களுக்கு காட்சியில் தெரிந்தது. தாய் தந்தையர் குழந்தைகளின் பாதத்தை கழுவி ராஜ திலகம் இடுகின்றனர். அதாவது ராஜ்ய பாக்கியத்தை கொடுக்கின்றனர். இந்த காட்சிகள் முதலான அனைத்தும் நாடகத்தில் பதிவாகி உள்ளது. இதில் குழந்தைகளாகிய நீங்கள் குழப்பம் அடைய வேண்டியது இல்லை. இதெல்லாம் சத்தியுகத்துடைய வழக்கங்கள். இதை பத்தி நீங்க குழப்பமே அடையாதீங்க. உங்களுடைய வேலை என்ன? நீங்கள் தந்தையே நினைவு செய்யுங்கள், சுயதர்ஷன சக்கரதாரி ஆகுங்கள் மற்றும் பிறரையும் ஆக்குங்கள். நீங்கள் பிரம்மா முக வம்சாவளி சுயதர்ஷன சக்கரதாரி, உண்மையான பிராமணர்கள்.
சாஸ்திரங்களில் சுயதர்ஷன சக்கரத்தின் மூலம் எவ்வளவு வன்முறைகளை காட்டியுள்ளனர். இப்பொழுது தந்தை குழந்தைகளாகி உங்களுக்கு உண்மையான கீதையை கூறுகின்றார். இதனை மனனம் செய்து கொள்ள வேண்டும், சிந்தனை பண்ணிட்டே இருக்கணும். எவ்வளவு சகஜமாக உள்ளது. உங்களுடைய தொடர்பு அனைத்தும் கீதையினுடையதாகும். கீதையில் ஞானமும் உள்ளது, யோகமும் உள்ளது. நீங்களும் கூட ஒரே புத்தகத்தை உருவாக்க வேண்டும். யோகத்தின் புத்தகத்தை தனியாக ஏன் உருவாக்க வேண்டும்? ஆனால் இன்றைய நாட்களில் யோகம் என்பது பெயர் பெற்றதாக உள்ளது. ஆகையால் மனிதர்கள் புரிந்து கொள்ளட்டும் என்று அந்த பெயரை வைக்கின்றனர். இறுதியில் யோகம் நினைவின் தொடர்பை ஒரு தந்தையிடம் வைக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வார்கள். யார் கேட்கின்றனரோ அவர்கள் பிறகு தமது தர்மத்தில் உயர் பதவியை அடைவார்கள். இந்த ஞானத்தை யாரு கேட்டாலும், ஈவன் அவங்க மற்ற தர்மத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் கூட அவங்க தர்மத்துல உயர் பதவி அடைஞ்சிருவாங்க. இந்த பாபாவுடைய சொல்லக்கூடிய இந்த ஞானத்தை கேட்டாங்க அப்படின்னா. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். நன்றி பாபா. தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். முரளியிலிருந்து நடைமுறை செய்வதற்கான முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். முதலாவது, தன் மீது தானே இரக்கம் கொள்ள வேண்டும். தமது பார்வையை மிகவும் நல்லதாக தூய்மையாக வைக்க வேண்டும். ஈஸ்வரன் மனிதனிலிருந்து தேவதை ஆக்குவதற்காக தத்தெடுத்துள்ளார். நம்ம எல்லாரையுமே ஈஸ்வரன் தந்தை எதுக்காக தத்தெடுத்திருக்கிறாரு? மனிதனிலிருந்து தேவதை ஆக்குவதற்காக. ஆகையால் தூய்மை இழந்து போவதற்கான சிந்தனை ஒரு பொழுதும் வரக்கூடாது. இரண்டாவது, சம்பூர்ணமான கர்மாத்தீத்த நிலை அடைவதற்காக எப்பொழுதும் விடுபட்டு இருக்கக்கூடிய பயிற்சி செய்ய வேண்டும். இந்த உலகில் அனைத்தையும் பார்த்தபடி இருந்தாலும் பாராமல் இருக்க வேண்டும். இந்த பயிற்சியின் மூலமே மனநிலையை ஒரே சீரானதாக உருவாக்க வேண்டும். வரதானம். ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தை சேமிப்பு செய்யக்கூடிய அனைத்து கஜானாக்களிலும் நிறைந்திருக்கும் மற்றும் திருப்தியான ஆத்மா ஆகுக. ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தை சேமிப்பு செய்யக்கூடிய அனைத்து கஜானாக்களிலும் நிறைந்திருக்கும் மற்றும் திருப்தியான ஆத்மா ஆகுக. விளக்கம். எந்த குழந்தை பாபாவின் நினைவிலிருந்து ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கின்றார்களோ அவர்கள் அடியிலும் பல மடங்கு வருமானம் சம்பாதிப்பவராக இருக்கிறார்கள். இந்த சங்கமத்தில் தான் பல மடங்கு வருமானத்தின் சுரங்கம் கிடைக்கிறது. சங்கம யுகமே சேமிப்பு செய்யும் யுகமாகும். இப்பொழுது எவ்வளவு சேமிப்பு செய்ய விரும்பினாலும் செய்ய முடியும். ஒரு அடி என்பது ஒரு செகண்ட் கூட சேமிப்பு இன்றி வீணாக கூடாது. சதா பொக்கிஷம் நிறைந்திருக்க வேண்டும். கிடைக்கவில்லை என்ற பொருளே இல்லை. அப்படிப்பட்ட சமஸ்காரம் இருக்க வேண்டும். இது இல்ல அது இல்ல அப்படின்னு இருக்கக்கூடாது. எப்பொழுது அப்படிப்பட்ட திருப்தியான மற்றும் நிறைந்த ஆத்மாவாக ஆகின்றீர்களோ அப்பொழுது எதிர்காலத்தில் அளவிட முடியாத பொக்கிஷங்களுக்கு எஜமானர்களாக இருப்பீர்கள். ஸ்லோகன். எந்த விஷயமாயினும் அப்செட் வெறுப்பு ஆவதற்கு பதிலாக ஞானம் நிறைந்தவரின் இருக்கையில் நிலைத்து செட் ஆகிவிடுங்கள். எந்த விஷயமாயினும் அப்செட் ஆகிறதுக்கு பதிலாக ஞானம் நிறைந்தவர் அப்படிங்கிற சீட்ல நிலைச்சிருங்க. இது டிராமா அப்படின்னு முற்றுப்புள்ளி வச்சிருங்க. டிராமாவில இவங்களுடைய பாட்டு இப்படிதான், டிராமால இப்படிதான் நடக்கணும்னு இருந்துச்சு, நடந்துருச்சு அப்படின்னு ஞானத்தை பயன்படுத்தி நிலைச்சிருங்க அப்படிங்கிறார் பாபா. மாதேஸ்வரி அவர்களின் மதிப்பு வாய்ந்த மகா வாக்கியம், மம்மாவனுடைய மகா வாக்கியம். அரை கல்பம் பிரம்மாவின் பகல், அரை கல்பம் பிரம்மாவின் இரவு. இப்பொழுது இரவு முடிந்து காலை வரவிருக்கிறது. இப்பொழுது பரமாத்மா கார் இருளை முடித்து வெளிச்சத்தை தொடக்கி வைக்கிறார். ஞானத்தின் மூலம் வெளிச்சம், பக்தியின் மூலம் கார் இருள். இந்த பாவம் நிறைந்த உலகில் இருந்து எங்காவது மனதிற்கு அமைதி கிடைக்கும் இடத்திற்கு அழைத்து செல்லுங்கள். இது அமைதியற்ற உலகம், இங்கே அமைதியே இல்லை என்று பாடலில் கூட சொல்கிறார்கள். முக்தியில் அமைதியும் இல்லை, அமைதியற்ற நிலையும் இல்லை. நம்ம ஆத்மா பரம்தாமத்துல இருக்கிறோம் அப்படின்னா
அது அமைதியா இருக்கும்னு சொல்ல முடியாது, அமைதி இல்லாமலும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒரு ஆழ்ந்த அமைதி. சத்தியுக திரேதாயுகம் அமைதியின் உலகம். அந்த சுகதாமத்தை அனைவருமே நினைவு செய்கின்றனர். ஆக இப்பொழுது நீங்கள் அமைதியான உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள். அங்கே தூய்மையற்ற எந்த ஆத்மாவும் செல்ல முடியாது. அவர்கள் இறுதியில் தர்மராஜாவின் தண்டனைகளை அனுபவித்துவிட்டு கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டு சுத்தமான சமஸ்காரங்களை எடுத்து செல்வார்கள். ஏனென்றால் அங்கே அசுத்தமான சமஸ்காரம் கிடையாது, பாவங்களும் ஏற்படுவது இல்லை. ஆத்மா தனது உண்மையான தந்தையை மறந்து விடும் பொழுதுதான் அந்த அனாதியான முடிவில்லாத வெற்றி தோல்வி கலந்த குட்டிக்கரண விளையாட்டு உருவாக்கப்பட்டது. ஆகையால் நம்முடைய இந்த சர்வசக்திவான் பரமாத்மா மூலமாக சக்தி எடுத்து விகாரங்களின் மீது வெற்றி அடைந்து 21 பிறவிகளுக்கு ராஜ்ய பாக்கியத்தை எடுத்து கொண்டிருக்கிறோம். நல்லது. ஓம் சாந்தி.